guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So friends, இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா curd maestroல எப்படி curd மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். So first பால் அப்படி ஊத்தி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டா கூல் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. இந்த கண்டெய்னர்ல நம்ம ஆற வச்ச பால் எடுத்து ஊத்திக்கிறேன். இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டுக்கிறேன். கர்ட் போட்டு இந்த பாலுடன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து அந்த கர்ட் வந்து பாலுடன் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த கண்டெய்னரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாலா பக்கமும் நீங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா க்ளோஸ் பண்ணிருக்கீங்களான்ட்டு. நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு லிட் இருக்குல்ல, இந்த லிட்டுக்குள்ள வச்சு லாக் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து இது கரெக்டா போய் லாக் ஆகும். நீங்க உள்ளே வைக்கும் போது கரெக்டா க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா சரியா க்ளோஸ் ஆகாது. இப்போ இந்த கண்டெய்னர் வந்து இந்த கர்ட் மாஸ்ட்ரோல வச்சுட்டு இப்படி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செட் பண்ணணும். இந்த கர்ட் ஆஃப்னு இருக்குதுல, இதுல வந்து நீங்க டைட் பிரஸ் பண்ணீங்கன்னா அது 3 செகண்ட்ல வந்து ஆன் ஆயிடும். ஆன் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்க மேல இருக்க அந்த 3 ஆப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் இருக்கு, செகண்ட் வந்து திக்குன்னு இருக்கு. சர்வ்னுன்றது வந்து உங்களுக்கு கர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களுக்கு சர்வ்னு இருக்கும். நீங்க மேல வந்து சாஃப்ட் அண்ட் திக்குன்னு இருக்க ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து திக் தான் தேவை, எனக்கு திக்கா கர்ட் வேணும்ன்ற ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சர்வ்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கர்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கர்ட் வந்து எந்த அளவுக்கு கர்டா இருக்கணும், எந்த அளவுக்கு நான் திக்கா வேணும்னு அந்த அளவுக்கு சூப்பர் திக்கா இருக்கு. இந்த தயிர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல நீங்க மோர் போட்டு குடிச்சீங்கன்னாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.